இந்த படத்தில் இருக்கிற பொண்ணு மாதிரி கொஞ்ச நேரம் இருந்துட்டீங்கன்னா இந்த பணத்தை கொடுக்கறதுல எனக்கு ஆட்சேபனையே கிடையாது. வெரி குட். இப்ப நான் இந்த பணத்தை இதுக்காக மட்டும் 3000 ரூபாய் கொடுத்துட்டா நீ புத்திசாலியாகி நான் மடையன் ஆயிடுவேன். இந்த பணம் உங்க அம்மாட்ட போய் சேர்ந்துரும். ஆனா நீ போய் சேர மாட்ட. என்ன பணத்தை கொடுத்து மரியாதையா வெளியே அனுப்பிடு, இல்ல ஓட்ட வேண்டி வரும். வாடி. என்ன விடு. ஒரு நாள் திருடன ரயில, இப்போ பல நாள் ஆச்சிருக்கிற ஜெயில. கமலம் கம்மண்டலவுமே கம்முன்னுடா. மாமு என்னடா நம்ம இடத்துல 2 புது விராமீன் மாட்டிக்கிருச்சு. எல்லாரும் ஒரே இடத்துல வந்து சேர்ந்துருக்கோம். அப்புறம் என்ன பார்வையை பரிமாறிக்கிட்டு இருக்கீங்க? ஏய் புட்டிங்களாண்டா. எழுந்திரி. புது மெம்பருங்க வந்திருக்காங்கல்ல, எழுந்துரா போடா. அப்படி என்ன ஆதுர மர்டர் கேஸா? சொல்றதுக்கு இஷ்டம் இல்லைன்னா விட்டுறேன். ஏன் முறைக்கிற? புட்டிங்களாண்டா கால. கட்டலேட் போப்போ. கட்டலேட் இன்னும் கொஞ்சம் போடுங்க. உரைக்கிறான் பாரு. போப்போ போடா. என்ன வந்துரு சாப்பிடுறியா? போடு 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 போடு. போடு 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 போடு. ஏய் யார் இது சட்டை? மாமா புதுசு.
உன் பேர் என்ன? கண்ணாயிரம். இருக்கிறது 1.5 கண்ணு, கண்ணாயிரம்னு பொய் சொல்ற? என் பேர் கண்ணாயிரம் தான். என்ன சாப்பிடுற? கஞ்சி. என்ன கஞ்சி? கோதுமை கஞ்சி. கோதுமை கஞ்சி சாப்பிடுறியா? ஏன் சாப்பிடுற? கொடுத்தாங்க சாப்பிடுறேன். கொடுத்தா என்ன வேணாலும் சாப்பிடுவியா? சாப்பிடுவேன். நான் கொடுக்குறேன், சாப்பிடுறியா? சாப்பிடுறேன். ஐயா ஏன்டா அடிச்ச? என்ன டாலா? Come on. Stop. Come on. யார் மேன் சிரிச்சது? Shut up. ஐயா, புடி மேன். Go. Follow me. இவன் என்ன கேஸ்? கஞ்சா. இவன் என்ன கேஸ்? Shut up. உங்களதான் சார். சார், பெண்களை பார்த்து கண்ணடிச்சதாக இவன் மேல கேஸ். யா, கோர்ட்டுக்கு வந்த உடனே இவன் என்ன கேஸ்? பிச்சைக்காரன் சொத்தை திருடிட்டான் சார். ஏமன் பிச்சைக்கார சோத்து திருந்த இங்க பிகரையே காணோம். வாங்க சார். இவன் என்ன தப்பு பண்ணான்? காலேஜ் பண்ண கற்பழிச்சுட்டான். பணத்தை வாங்கிக்கிட்டு சும்மா ஜாம்னு ஜாலியா இருப்பான். அந்த மாதிரி இருப்பான். அதிகமா தடவாத, தூங்கிருவேன். பணத்தை கொண்டு போய் வீட்டுல கொடுத்துட்டு நாளைக்கு காலையிலேயே குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஐயா, உன் கூட தப்பிச்சு வந்தவங்க? நான் தனியா தான் சார் போனேன். எங்க ஆத்தாவுக்கு உடம்பு சரியில்லை. நான் பார்த்தா இன்னும் 2 நாள் இழுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால ஒரு 8 பார்த்துட்டு வந்துட்டேன் சார். ஆத்தா போன வாரம் தானே வந்து பார்த்தா? போன வாரம் வந்து பார்த்தது, ஆனா இந்த வாரம் இழுத்துக்குச்சு. இவன் எடுத்துட்டு போய் உள்ளத. சார், நான் நாணயமான கைதி. நானே போறேன். உங்களுக்கு சொன்ன இவங்க 2 பேரையும் கூட அனுப்புங்க. நான் நேரா லாக்கப்புக்கு தானே போவேன். கரெக்ட். அடைக்கலாம். கரெக்டா வந்து அடைக்கலம் ஆகிடுறானே. சொன்னாங்க. எனக்கும் சபரிமலைக்கு போகணும்னு ஆசையா இருக்கு சாமி. ஆசையா இருக்கா? நீ சபரிமலைக்கு வரணும்னா ஒழுங்கா விரதம் எல்லாம் இருப்பியா? இருப்பேன் சாமி. சாமி, சபரிமலைக்கு போகணும்னா இந்த போக்குவரத்து செலவுக்கெல்லாம் அதிகமா கொடுக்கணும்னு சொன்னாங்க சாமி. ஆமா ஆகும். அத பத்தி நீ ஒண்ணும் கவலைப்படாத. நானே போட்டு உன்னை கூட்டிட்டு போறேன். கார்த்திகை மாசம் 1ஆம் தேதி மாலைய போட்டுக்கோ. நான் அழைச்சிட்டு போறேன். போயிட்டு வா. போயிட்டு வரேன் சாமி. வரேங்க. நானும் தெரியாம தான் கேக்குறேன். ஊரு திரிற பசங்க எல்லாத்தையும் மலைக்கு கூட்டிட்டு போறேன் சொல்றீங்களே, யார் அப்ப விட்டு காசுங்கிற? பக்கத்து தெருவுல சபரிமலைக்கு போற குருசாமி 10 பிளாட் வாங்கிட்டாராம். நாம பிளாட் வாங்க வேண்டாங்க, ஒரு பித்தளை பிளேட் வாங்க சம்பாதிக்க கூடாது? இத பாருங்க, இந்த தடவை போனா காசோட வாங்க. இல்ல இந்த வீட்டுல இடம் இல்ல, ஏதாவது கோயில்ல போய் பண்டாரமும் உட்காந்துக்க வேண்டியதா. நல்ல தீர்மானம் பண்ணிக்குங்க. அடைக்கலாம். வாங்க மதனகோபால் சார். பட்டாபிராமன் சார், ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? நீங்களும் முன்னுக்கு வரலாம். என்னடா, எப்படி நம்ம ஃபுல் நேம் இவனுக்கு தெரிஞ்சதுன்னு ஆச்சரியமா இருக்குல்ல? ஜெயில விட்டு வெளியில போய் இவங்க ஃபைலையே புரட்டினது இவங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க நீங்க வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸ்ட்ரைட்டா போயுமா? நீங்க வெளியில போகணும், அவ்வளவுதானே? அவ்வளவு கேட்கலாம். ஆனா எனக்கு அவ்வளவு பேராசை இல்ல. ₹1,00,000 கொடு. 1 லட்சமா? நீ செஞ்சிருக்கிற குற்றத்துக்கு செக்ஷன்ஸ் 302, 392 படி நிச்சயமா தூக்கு தண்டனை தான். அண்ணன் பொம்பளைய கடத்துறவர் இல்ல. செக்ஷன்ஸ் 363, 376 படி நிச்சயமா ஆயுள் தண்டனை தான். ஏப்பா, உங்களுக்கு விலை ஒத்து வந்ததுன்னா வாங்க, இல்லன்னா ஆளை விடுங்க. ஓகே, சம்மதிக்கிறோம். ஆனா வெளியில போன பிறகு ஒரு நாள் பூரா சுந்தரம் இல்லாம இருந்தாதான் இந்த பணம் உங்க கையில வந்து சேரும். இது கரெக்ட். வியாபார ரீதியா பேசுறீங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா வாத்தியாரே, நான் உங்களை கொண்டு போய் வெளியில விட்டதுக்கு அப்புறம் என்னை ஏமாத்திடலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்களை எவ்வளவு ஸ்பீடா வெளியில கொண்டு போனேனோ அதை விட ஸ்பீடா இங்க கொண்டு வர என்னால முடியும். நான் ஒரு நாணயமான அயோக்கியன். நாணயமா கொடுத்துருங்க. ஓகே? எப்ப கிளம்புறோம்? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை.
என்ன காவில உடிச்சிருக்க? பழனி மலைக்கு போறேன். இல்ல சபரிமலைக்கு. என்னது சபரிமலைக்கா? சபரிமலைக்கு பொம்பளைங்களா போக கூடாதுடி. அப்படி போனா வீட்டு விளக்குக்கு முன்னாடி போகணும் இல்ல பின்னாடி போகணும். ஏன் நான் போனா என்னவா? பிரம்மச்சரிய விரதம் இருந்து வர்ற பக்தர்கள் கடையில பிறகுதாப்பு ஏற்படுகிற ஒரு வயசியாதா? ஏன் ஆம்பளைங்களால கட்டுப்படுத்த முடியாதோ? வாழ்க்கையே வெறுத்துட்டு போன முனிவர்களே பொம்பளைங்களை பார்த்து தடம் பொருளிட்டாங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க ஏமாத்திரம் தங்களை கட்டுப்படுத்தி பிரம்மச்சரிய விரதம் இருந்து வர்ற பக்தர்கள் கடையில அதுவும் ஆண்களே கூடுற அந்த இடத்துக்கு பருவள்ள பெண்கள் போனா அவங்களை சபலப்படுத்தாதா? போக வேணாம்னு சொல்றதுக்கு இது மட்டும் முக்கிய காரணம் இல்ல. மணிகண்டன் கல்யாணமே வேண்டான்னு தானே பிரம்மச்சரியத்தை யாரு கடைபிடிச்சு வராங்களோ அவங்க மட்டும் என்ன தரிசிச்சா போதுன்னு சபையில கோயில கட்ட வச்சு உட்கார்ந்து இருக்காரு. ஐயப்பன் கிட்ட விளையாட்டு வேணாண்டி. ஏன்னா மனிதர்களோட மனிதனா வாழ்ந்த அதுவும் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிற தெய்வம் ஐயப்பன். என் இஷ்டம். அவரை பார்க்க எனக்கு ஆசை. நான் கண்டிப்பா போகத்தான் போறேன். ஐயப்பா, இவ ஒரு அப்பாவி பொண்ணு. இவளுக்கு துணையா இருந்து நீதான் காப்பாத்தணும். சாமியே சரணம் ஐயப்பா, சாமியே சரணம் ஐயப்பா. சாமி, ஐயப்ப சாமி, மாலை போட்டுக்கிட்டு இவ்வளவு நேரம் தூங்க கூடாது சாமி. எந்திரிங்க சாமி. நைட் ஷோ பார்த்ததுல தூக்கத்தை கெடுத்துட்டியே, போமா. ஐயப்பா, அப்படி இப்படி திரிஞ்ச என் மக மாலை போட்டதே பெரிய விஷயம். அவனுக்கு நல்ல புத்தியை கொடுவா. சாமி, எந்திரிங்க சாமி. பூஜைக்கு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். போய் கற்பூரம் காட்டுங்க சாமி. மரியாதையா போயிடு, கெட்ட கோவம் வரும். சாமி, அடச்சி. ஏன் சாமி? ஐயப்ப சாமி தப்பு சாமி. ஐயப்ப சாமி கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்கறதுன்னு எங்களுக்கு தெரியும். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளை மன்னித்தருள வேண்டும். ஓம் ஹரிஹர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணம் ஐயப்பா. இப்படி எல்லாம் சாமிங்க மலைக்கு போக ஆரம்பிச்சு இவங்களுக்கு அங்க என்ன சோதனை காத்துக்கிட்டு இருக்குதோ? ஐயா, பெத்த பிள்ளை தவறு பண்ணிட்டான். அவன் தவறு மன்னிச்சு நீதான் அவனுக்கு துணை இருந்து அவனை காப்பாத்தணும். அடைக்கலாம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாபகம் இருக்குல்ல? நானே ஒரு கொக்கு, எனக்கு ஞாபகப்படுத்த மக்கு. அடைக்கலாம். எப்போ போறோம்? எப்படி போறோம்? அடைக்கலம் எப்போ போறோம்? அது சொல்லாம இருக்கியே, எப்படி போறோம்? நான் வான் வழியா பறம் போவேன், பூமி வழியா புகுந்து போவேன். அண்ணா வாடா, அட தம்பி வாடா, அண்ணா வாடா தம்பி வாடா, சொன்ன கேளுடா. மாமா வாடா, என் மச்சான் வாடா, மாமா வாடா மச்சான் வாடா, எண்ணி பாருடா. நினைச்சு பார்க்கணும், மனசு திருந்தணும், ஊரு மெச்சவே உழைச்சு வாழணும். நினைச்சு பார்க்கணும், ஊரு மெச்சவே உழைச்சு வாழணும். அண்ணா வாடா, அட தம்பி வாடா, அண்ணா வாடா தம்பி வாடா, சொன்னா கேளுடா. புத்தி தீட்ட தெரியாம கத்தி தீட்டுனா, புத்தி கெட்டு பொழப்பு கெட்டு கம்பி எண்ணுவா. அகப்பட்டத சுருட்டுறவன் சுகப்பட மாட்டான், அந்த வழி நடக்கிறவன் பயப்பட மாட்டான். சின்ன மனசுல
ஆசை பெருசுடா இந்த உலகிலே வாழ்க்கை சிறுசுடா சின்ன மனசிலே ஆசை பெருசுடா இந்த உலகிலே வாழ்க்கை சிறுசுடா அண்ணவாடா அட தம்பி வாடா அண்ணவாடா தம்பி வாடா சொன்ன கேளுடா தாடிக்கெல்லாம் பூ முடிச்சு பார்க்க முடியுமா தவறுக்கெல்லாம் தர போட்டு மறைக்க முடியும் அங்கே நிற்குமா அடுத்தவனே கெடுத்தவனே வாழம்பலம் தெரிஞ்சவன் மேலே இருக்கிறான் வாழ தெரிஞ்சவன் சாமிய நம்புறான் நாளும் தெரிஞ்சவன் மேலே இருக்கிறான் வாழ தெரிஞ்சவன் சாமிய நம்புறான் அண்ணவாடா அட தம்பி வாடா அண்ணவாடா தம்பி வாடா சொன்ன கேளுடா மாமா வாடா என் மச்சான் வாடா மாமா வாடா மச்சான் வாடா எண்ணி பாருடா நினைச்சு பார்க்கணும் மனசு திருந்தணும் ஊரு மெச்சவே உழைச்சு வாழணும் நினைச்சு பார்க்கணும் மனசு திருந்தணும் ஊரு மெச்சவே உழைச்சு வாழணும் அண்ணா வாடா அட தம்பி வாடா மாமா வாடா அட மச்சான் வாடா யாரு ராமுவா என்னாச்சு அவங்களை பிடிச்சிட்டீங்களா நோ எப்படி அவங்களை அரெஸ்ட் பண்ணி ஆகணும் கோயம்புத்தூர் வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம் கிடைக்கலையா கோயம்புத்தூர் பூராவும் நல்ல சர்ச் பண்ணுங்க சந்தேகப்பட்ட பர்சன் யாரா இருந்தாலும் சரியே உடனே அரெஸ்ட் பண்ணுங்க ஆமா கோயம்புத்தூர்ல இருந்து மெட்ராஸ் போற டெலிபோன் கால் அத்தனையும் டெலிபோன் எக்ஸ்சேஞ்சில் சொல்லி நோட் பண்ண சொல்லுங்க ஆமா அடிக்கடி எனக்கு மெசேஜ் வந்துட்டே இருக்கணும் என்ன எப்படி அரெஸ்ட் பண்ணி ஆகணும் ஆமா ஏ ஏ ஏங்க இன்னும் பையனை காணுமே வந்துருவான் நம்ம குடும்பத்துல பிறந்த பாவத்துக்கு இப்படி மாடா உழைக்கிறான் என்னடா இவ்வளவு நேரம் கழிச்சு வர்ற இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா போயிடுச்சு என்னடா ஒட்டமெல்லாம் பலமா இருக்கு எங்க பாட்டி ரொம்ப நாள் ஆசைப்பட்டாங்க அவங்களுக்காக பிரியாணி வாங்கிட்டு போறேன் என்னடா சொல்லிட்டு நின்னுட்டு இருக்க ஓட கைடுங்க காத்துட்டு இருக்கு என்னடா போயிட்டியா பாட்டி இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கோச்சுக்காதீங்க நான் இன்னைக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா கோழி பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன் யார் நீங்க மரியாதையா இந்த பொட்டை கொடுத்துட்டு வெளியே போங்க மதன் அண்ணனுக்கு மரியாதையா கொடுத்துடுப்பா இந்தாங்க என்ன மரியாதை தானே கேட்டீங்க இந்த நாம பாதுகாப்பான இடத்துக்கு போற வர இவன் நாம பயன்படுத்தும் இந்த பக்கம் தான் கிராம போகுது இந்த பக்கம் தான் சந்தன கட்டையும் போகுது ஏயா தூங்குறியான்னு மேல இடத்துல இருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு எப்படி நாம தூங்கின விஷயம் அவங்களுக்கு எத்திச்சுன்னு தான் புரியல அத நினைச்சுதான் பிச்சுக்கிறேன் ஏயா தூங்குறியா பண்றேன் ஏயா மெட்ராஸ் சென்ட்ரல் ஜெயில இருந்து 3 பேர் தப்பிச்சு ஓடிட்டாங்களாமே அதான் சுதந்திரம் பண்றேன் இப்ப லெட்டர் எழுதுவா ஏயா தூங்குறியான்ட்டு அதான் நாங்க இருக்கணும்ன்றது இருந்தா தப்பிட்டு இருந்தா ஏசியாவோ டிசியாவோ ப்ரமோஷன் கிடைச்சிருக்கும் செக் போஸ்ட்ல கொண்டாந்து அடிச்சிட்டாங்க ஏயா அவங்க என்ன பெரிய கேடிகளா ஒருத்தன் ஆபத்து இல்லாதவன் மீது 2 பேரு பணத்துக்காக கொலையே செய்வானுங்க கொலையே செய்வாங்களா அவங்க எங்க வந்து பயந்துதான் பிச்சுக்கிறேன் நிறுத்தியா
அங்க என்ன இருக்கு பிச்சுக்கிறதுக்கு? உள்ளே ஒண்ணு வெள்ளை ஒண்ணு இல்ல. வந்துமே வந்தானா நேரா வருவாங்க, என்ன பாப்பாங்க, கால்ல விழுந்துருவாங்க. அவங்களா பின்ன நானா? அவங்கதான்யா கால்ல விழுந்து சரண்டர் ஆயிடுவாங்க. நாங்க சரண்டர் ஆகணுமா? இல்ல இல்ல இல்ல, நான் சொல்லவே இல்ல இது மாதிரி. இல்லங்க, நாங்க சரண்டர் ஆகணும்னு சொன்னேன். ஆமாங்க ஆமாங்க. பாக்குறாங்க. ஐயோ பயப்படாதீங்க. இந்தாங்க கவர்மெண்ட் போய் பேசிக்கங்க. இந்தாங்க கத்தி நேத்து கொடுத்தா வாங்கிக்கங்க. பணமா ரூபா வச்சிருக்கேன் வாங்கிக்கங்க. எங்கிட்டே 10 ரூபாய்க்கு வாங்கிக்கங்க. ஏயா போய் சொல்றேன். சைடு மேல சின்ன வச்சிருக்க கூடயா? அதை ஏன் எப்ப ஞாபகப்படுற? இந்தாங்க வச்சுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த சேர்ல உட்காருங்க சார், உட்காருங்க. நீங்க இந்த சேர்ல உட்கார நாங்க கொடுத்து வச்சிருக்கணுமே சார். தேங்க்யூ வெரி மச். நோ மென்ஷன் சொல்லயா? நோ மனுஷன், நோ மனுஷன். ஆமா, இந்த போன்ல பேசலாமாவா? இந்த போன்ல ரெண்டாவது சம்சாரத்துக்கிட்ட பாட்டே பாடுறான். ஆமா சார், இதை பார்த்து தான் வாங்கிட்டேன் சார். இப்ப முடிக்கிறான். எப்படி அவுக்குறது? அதான் போன்ல பேசலாமே. சீக்கிரம் மெட்ராஸ்க்கு போன் பண்ணி 1 லட்சத்துக்கு என்னங்க போன் பேசுங்க பேசுங்க. தேங்க்யூ. ஹலோ, யார் பேசுறது? டேவிடா? டேவிட், நான் மதன் பேசுறேன். நாங்க தப்பிச்சிட்டோம். நீ 1 லட்சம் கேஷா எடுத்துக்கிட்டு உடனே கோயம்புத்தூர் செக் போஸ்டுக்கு இன்னைக்கு ஈவினிங் வந்துரு. ஓகே? ஆமாண்டா, இன்னைக்கு ஈவினிங் வந்துடணும். குட், வெரி குட். சார், என்ன தனியா விட்டு தப்பிச்சு விட்டா அந்த கான்ஸ்டபிள். என்ன ஒண்ணு பண்ணாது சார், ப்ளீஸ். யாரும் ஓட கூட முடியாது சார். ஆபத்துலாம் சார், வேணா கட்டி போட்டுருங்க சார். துப்பாக்கி கீழே வையா. உட்காரியா. உங்க 3 பேர்ல யார் போன் எடுத்திருந்தாலும் சரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க மெட்ராஸ் பண்ண போனே நீங்க இருக்கிற இடத்தை காட்டி கொடுத்துருச்சு. மரியாதையா சரண்டர் ஆயிருந்து பெட்டர்னு நினைக்கிறேன். என்ன என்ன அந்த பக்கம் உங்களுக்காக கேரளா போலீஸ் காத்துக்கிட்டு இருக்கு, இந்த பக்கம் தமிழ்நாடு போலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இன் பிட்வீன் இருக்கிற நீங்க தப்பிக்கவே முடியாது. மரியாதையா சரண்டர் ஆகிறதா உங்களுக்கு மரியாதை. சரண்டர் ஆயிடுவீங்கன்னு நினைக்கிறேன். யார் பேசுறது? கமிஷனர் பேசினார். இந்த பக்கம் கேரளா போலீஸ், அந்த பக்கம் தமிழ்நாடு போலீஸ். இன் பிட்வீன்ல இருக்கிற நாம தப்பிக்கவே முடியாதான். சரண்டர் ஆகணும் போலீஸ் கமிஷனர் சொல்றார். இப்ப என்ன பண்றது? பணம் கைக்கு வர வரைக்கும் இந்த போலீஸ் சும்மா இருக்க கூடாதா? இப்ப என்ன செய்யறது? ஏன் சாமி இப்படி லேட் பண்றீங்க? இந்த மாதிரி லேட் பண்ணா பெருவழியில போக முடியாது. ஏன் சாமி? இன்னைக்கு தேதி 11, ஆலங்காட்டு பேட்டை முடிஞ்சிரும். அப்புறம் பெருவழியில போறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. பெருவழியா தான் போய் ஆகணும். 48 மைல் நடந்து வர்றதா பிளான் பண்ணிருக்கேன் சாமி. எரிமேரி வழியா போயிடுவோம். எல்லாரும் சீக்கிரம் மேல வாங்க சாமி. சாமி சீக்கிரமா வந்து வண்டியில அவங்க இடத்துல உட்காருங்க சாமி. வாங்க சாமி. இப்படியே நின்னுட்டு இருந்தா எப்படி? சீக்கிரம் பஸ் புறப்படணும். குருசாமி எப்பவுமே இப்படித்தான். ஊர்ல இருக்கிறவங்க தட்சணைக்காவே கூட்டு வர்றாரு. சாமி, மத்த குருசாமி மாதிரி நம்ம குருசாமி நினைக்காதீங்க. மத்த குருசாமி கூட போனாதான் நம்ம குருசாமி அருமை தெரியும். ஏறுங்க ஏறுங்க. நீங்க போறீங்க சாமி. ஏறிக்கிறீங்க வாங்க. சரணமையப்பா, சரணமையப்பா, சரணமையப்பா. சாமி, நாங்கெல்லாம் சபரிமலைக்கு போறோம். சட்டத்துக்கு விரோதமா எதுவும் இல்ல. இதுவரை இல்லாம இருக்கலாம். இப்ப நாங்க 3 பேர் இருக்குமே. டிரைவர், மரியாதையா வண்டியை நான் சொல்றபடி ஓட்டணும். அதுதான் புத்திசாலித்தனம். எப்படி உங்க அபிப்பிராயம்? எல்லாரும் தங்கமானவங்களாம். யாரும் தொந்தரவே கொடுக்க மாட்டீங்களா? இல்லைங்க. ஏன் டிரைவர், இப்ப இந்த பஸ் எங்க போகுது? எரிமலைக்கு போகும். சாமியே சாமியே சாமியே. தாராளமா இப்ப நீங்க கத்தரா மாதிரி ஐயோ அப்பான்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு போகலாம். ஆனா நாங்க 3 பேரும் வண்டியில இருக்கோங்கிறத காட்டி கொடுக்க நினைச்சீங்க, இந்த பஸ் சபரிமலைக்கு போவாது, சமாதிக்கு தான் போவோம். டிரைவர், இன்னும் என்ன லேட் பண்ணிட்டு வண்டி நவத்துங்க. டைம் ஆச்சுல. பேசாம நான்
காப்பாத்து. டிரைவர், வண்டியை நிறுத்தாத. நிக்கிற அத்தனை போலீஸும் காலியாகணும். வீடு அதிகமா. டிரைவர், வண்டி நிறுத்து. மதன், ஜெயில இருந்து யாராவது எங்களை காட்டி கொடுக்க நினைச்சீங்க, உங்க அத்தனை பேரையும் க்ளோஸ் பண்ணிடுவேன். எல்லாரும் சபரிமலைக்கு போகிறது தானே? ஆமா சாமி. மദ്രാസ് ജയിലിന്ന് 3 കേടികളും തപ്പിപ്പോയി. നിങ്ങൾ വഴിയിൽ ആരെങ്കിലും സന്ദേഹപ്പെടുന്ന மாதிரி കണ്ടാ ഉടനെ പോലീസിന് ഇൻഫോം ചെയ്യണം. നിങ്ങൾ പോവാം. സ്വാമി ശരണം. സ്വാമി ശരണം. சுவாமியோ! சார், சீக்கிரம் வாங்க சார். கட்டா தூட்டு சொல்லுங்க சார். சார், அந்த 3 பேரும் என்ன கட்டி போட்டு போயிட்டாங்க சார். அப்படியா? ஆமா சார். அவங்க என்ன பண்ணாங்க? சார், இந்த சபரிமலை பக்தர்கள் போல அந்த பஸ்ல போயிட்டாங்க சார். சபரிமலைக்கு போற பஸ். சார், 3 பேரு தமிழ்நாட்டு எல்லையில இருந்து துப்பாக்கியை காட்டி மிரட்டி இது வரைக்கும் வந்தாங்க. உங்களை பார்த்ததும் அந்த பாலத்துக்கிட்டே இறங்கிட்டாங்க. கான்ஸ்டபிள்ஸ், பெங்களூர். இந்த சாமிகளுக்கு என்னால சோதனை சார். நான் சுத்தமில்லாம வண்டி எடுத்ததுனால வந்த வென. ஏதோ ஐயப்பன் அருளால ஆபத்து இல்லாம வந்து சேர்ந்துட்டோம். ஐ சி. கான்ஸ்டபிள், பவர் சாமி சார்ந்து எல்லா இடத்திலும் போலீஸ் கண்காணிப்பு இருக்கட்டு. தீம் தக்கத்தோம் ஐயப்பா, தெய்வத்திலே நீ ஒருவன் ஐயப்பா. எடினோம் கூடினோம் அருணை செய்யப்பா, தினமுனை நாடினோம் சுவாமி ஐயப்பா. தீம் தக்கத்தோம் ஐயப்பா, தெய்வத்திலே நீ ஒருவன் ஐயப்பா. மார்கழியில் நாங்கள் எல்லாம் பேட்டை தொழுவோம், மலை மீது ஏறி வந்து உன்னை பாடுவோம். வரிசையுடன் பம்பை நதி நீரில் ஆடுவோம், பாவரெனும் துணைவனையும் வணங்க கூடுவோம். மனதில் எமக்கு இடம் கொடுத்து உதவி செய்யப்பா, மகர விளக்கு காண வேண்டும் சுவாமி ஐயப்பா. சுவாமி திந்தகத்தோம் தோம் ஐயப்ப திந்தகத்தோம், சுவாமி திந்தகத்தோம் தோம் ஐயப்ப திந்தகத்தோம், சுவாமி திந்தகத்தோம் தோம் ஐயப்ப திந்தகத்தோம், சுவாமி திந்தகத்தோம் தோம் ஐயப்ப திந்தகத்தோம். சாமியே ஐயப்போ, சாமியே ஐயப்போ, சாமியே ஐயப்போ, சாமியே ஐயப்போ, சாமியே ஐயப்போ, சாமியே ஐயப்போ. கடலும் வானும் உன்னாலே, காற்றும் மழையும் உன்னாலே, உடலின் உறுதி உன்னாலே, உள்ளம் செழிப்பது உன்னாலே, கன்னிபுரத்து மாதேவி காவல் இருப்பது உன்னாலே. கார்த்திகை மாதம் வந்தாலே பாரதம் முழுதும் உன்னோடே, காக்கும் வலிமையும் நீயப்பா, வாழ்வை தருவாய் ஐயப்பா, வீரமும் செல்வமும் நீயப்பா, வெற்றியை தருவாய் ஐயப்பா. சாமி திந்தகத்தோம் தோம் ஐயப்ப திந்தகத்தோம், சாமி திந்தகத்தோம் தோம் ஐயப்ப திந்தகத்தோம், சாமி திந்தகத்தோம் தோம் ஐயப்ப திந்தகத்தோம், சாமி திந்தகத்தோம் தோம்
சூடா ஒரு காஃபி கொண்டு வா. ഇവിടെ കട്ട കാപ്പി തന്നെ ഉണ്ട്. காஃபியா? சரி, ஏதோ ஒண்ணு கொண்டு வா. இந்த பக்கம் தானே வந்தான், எங்க போயிருப்பான்? பயந்துட்டீங்களா? நானா மாட்டிக்கணும் ஒழிய என்ன யாரும் பிடிக்க முடியாது. வீண் பேச்சு வேண்டாம். இப்ப இங்க இருந்து போறதுக்கு என்ன வழி? இப்படி போலாம். இப்படி போ. மதன், இந்த காட்டுக்குள்ள போந்துட்டா திருவனந்தபுரத்துக்கும் போலாம், மதுரைக்கும் வந்துடலாம். கூட்டத்தோட போகாம ஒதுங்கி போலாம்னா தான் அங்கங்க போலீஸ்காரங்க நின்றுட்டு இருக்காங்களே. கூட்டத்தோடு கலந்து போறதுக்கு என்ன வழி? நாம காட்டு பக்கமா நடந்து போக போறோம். வலது பக்கம் இடது பக்கம் திரும்பி பார்க்காம சரண கோஷம் பலமா இருக்கட்டும். சரிங்க சாமி. சாமியே சாமியே. வழி கிடைச்சிருச்சு. பின்னாடி தூங்குறவங்க இருமுடி எடுத்துக்கிட்டு அவங்கள ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். அட பாவிங்க, இருமுடிங்களா திருட போறானுங்களாமே. அடைக்கலாம். பின்னாடி இருக்கிற இருமுடிய வெள்ளை எடு. நானா? எக்கச்சக்கமா இவனுங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம் போல இருக்க. 1,25,000 உண்டியல்ல போட்டுறேன். நானா செய்யல, செய்ய சொல்றது இவங்க. ஐயப்பா, என்ன மட்டும் காப்பாத்து. ஐயோ, இருமுடிய திருட போறனே, என்ன தண்டனை காத்துக்கிட்டு இருக்கோ சாமி. சாமியே. அப்பா. போலீஸ். வாங்கடா. ஐயப்பா, முடி இல்லாம வர்றவங்கள ஜாக்கிரதையா செக் பண்ணுங்க. எஸ் சார். சாமி, கத்திய உள்ளில் வைக்க சாமி. போட்டேன். நீங்க ஏதாவது தப்பு செய்யாம ஐயப்பன் இந்த சோதனையை செய்திருக்க மாட்டான். எல்லாரும் இருமுடியும் இருக்கு, எங்க 3 பேர் இருமுடியும் மட்டும் காணாம் சாமி. அதனாலதான் சொல்றேன், நீங்க ஏதாவது தப்பு பண்ணிருப்பீங்க. சாமி இல்ல சாமி, நாங்க ஒரு தப்பும் செய்யல. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு சாமி, ஒரு நாள் தூக்கத்துல எங்க அம்மா எழுப்பிச்சேன்னு அவங்களை எட்டி உதைச்ச, அது தப்பா சாமி? என்ன, தாயை எட்டி உதைச்சியா? தாயினுடைய எல்லையை போக்குறதுக்காக புலிப்பால் தேடி வந்தவராச்சே அந்த மணிகண்டன். நீ உன் தாயை எட்டி உதைச்சிருக்கியே, உன்னை சோதிக்காம விடுவாரா அந்த ஐயன்? நான் தப்பே பண்ணல சாமி. ஒரு 4 நாள் ராத்திரியில மால் கழட்டி வச்சுட்டு சாராயம் குடிச்சேன். காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு மாலையை போட்டுக்கிட்டு சாமி கும்பிட்டேன். வேற ஒரு தப்பும் பண்ணல சாமி. ஒரு சாமி, ஆத்திய வண்டியன்னா சிங்கப்பூர் டூர் போனா சரியா என்ஜாய் பண்ண முடியாதேன்னு 10 நாள் டூர் போயிட்டு வந்து மாலை போட்டுக்கிட்டேன். ஏன் வசதிக்காக விரத நாளையே மாத்திக்கிட்டேன். அது தப்புதான் சாமி. மனசுக்கு படுத்த முடியாதவங்க எல்லாம் ஏன் சாமி சபரிமலைக்கு வர்றீங்க? விரத நாளையும் விரதங்களையும் உங்க இஷ்டத்துக்கு மாற்றி அமைச்சுக்கிறது, மாலையை போட்டுக்கிட்டு சாராயத்தை குடிக்கிறது, பெத்த தாயை உதைக்கிறது, பூஜைக்கு போற இடங்கள்ல அங்க வர்ற வயசு பொண்ணுங்க பாக்கட்டும்னு சத்தம் போட்டு பாடுறது. உங்க மாதிரி சாமிங்களாலதான் நேர்மையோட சபரிமலைக்கு வர்ற சாமிங்க கூட கருப்பு வெட்டியை கட்டிக்கிட்டு வெளியில வர்றதுக்கு அச்சப்படுறாங்க. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளை மன்னித்து சாமி, உங்க மனம் போல தவறுகளை பண்ணிட்டு இப்படி ஒரு சரணமாக்கி இருக்கிறதுனால அந்த ஐயப்பன் இடத்துல மன்னிப்பு கேட்டா உங்களை மன்னிப்பான்னு நினைக்கிறீங்களா? ஏதோ நீங்க கன்னிச்சாமியா இருக்கிறதுனால அந்த ஐயப்பன் உங்களை மன்னிப்பான். அந்த ஆபத்து பாமிக்குங்க. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா.
பட்டாபி, இதுவரை கனவே இல்லாம இருந்த மூட்டை இப்ப இப்படி கணக்குது. ஆமாண்டோய், கழுத்தை உடஞ்சிரும் போல இருக்க. சாமியே, இது ஐயப்பனோட வேலைதான். யாரா இவன்? இதுவரை கனவே இல்ல, இப்ப திடீர்னு ஐயப்ப மேல ஏறி உட்கார்ந்துட்டானா? பசி, களைப்பு, அதான் இந்த கணக்குது. ஏய், சரியான காட்டுக்குள்ள இது தேவையா? அதானே போட்டுடுவோம். பாடி என்ன வெயிட். நீ நினைச்சு சாப்பிட்டாச்சுன்னா ஞான் என்று செய்யும். மரியாதைக்கு 1 ரூபாயை வச்சுட்டு புறத்திறங்கணும். சாமி, என் கூட வந்தவங்க எல்லாம் முன்ன போயிட்டாங்க. என்கிட்ட இந்த 2 ரூபாய் தான் இருக்கு. இந்த பணம் எல்லாம் அவங்க கிட்ட இருக்கு. வேணும்னா ஒரு ஆள் அனுப்புங்க, நான் வாங்கி கொடுத்துறேன் சாமி. நின்ற 1 ரூபாய்க்கு வேண்டி ஞான் ஆளை பறஞ்சு வைக்கணும் இல்லே. மரியாதைக்கு பைசா தாழ்த்து வைக்க எங்கள் பள்ளிக்கட்டினை இறக்கி வச்சுட்டு போ. சாமி, എടാ എന്നടാ പറഞ്ഞത്? എടാ ഞങ്ങളും തൊടുക്കാറ് തന്നെ അറിയോ? ഇല്ലേ? നിന്റെ കടയ്ക്ക് വരുന്ന ആളുകൾ എടുത്ത് നീ വിട്ടു കൊടുത്തോ? ഞാൻ വിടില്ല. എനിക്ക് പൈസ വരണം. ഇല്ലെങ്കിൽ പള്ളിക്കട്ടിനെ താഴെ തിറക്കണം. சாமி, என்கிட்ட வேற பணமே இல்ல சாமி. நிஜமா வேற இல்ல சாமி. சாமி, கரையண்ட கரையண்ட. தாடா, இந்த 1 ரூபாய் சாமி, நீங்க நல்லா இருக்கணும் சாமி. சாமி நல்லா இருக்கணும். ஏய், ஐயப்பன்னு ஒருத்த இருக்கிறது உண்மையா இருந்தா அவன் உன்னை பாத்துக்குவான். ஏய், போய்க்கடா. പാവപ്പെട്ട അയ്യപ്പന്മാര് വയറ് കത്തിയാല് നീ സുഖപ്പെടില്ല. നിന്റെ അടുത്ത് ഞാൻ വരില്ല. അടുത്തുള്ള കച്ചവടക്കാരന്റെ കാര്യം പറഞ്ഞതാ. എടാ, 4 വില വിൽക്കണ്ട കേട്ടോ. അയ്യപ്പ വെറുതെ വിടില്ല. ആ അയ്യപ്പനെ 3 കൊള്ളായിട്ട് ഞങ്ങൾ കണ്ടോണ്ടായിരിക്കുന്നു. നീ പോടാ നിന്റെ പണി നോക്കിട്ട്. ശരണമയ്യപ്പ. അയ്യപ്പാ, എടാ വേഗം കാണിച്ചു തരും. ഏയ് போடா. பட்டாபி, போலீஸ்காரங்க கிட்ட இருந்து எடுத்த பணத்தை எல்லாம் ட்ரெஸ் மாத்திர இடத்துல விட்டாச்சுப்பா. இதை சாப்பிட்டதுக்கு நம்ம காசை கொடுக்கல, சத்தியமா எலும்பை எண்ணிடுவான். இவன் எலும்பு தானே எண்ணுவான், நாம தான் கம்பி எண்ணுனவங்களாச்சே. அடைக்கலம் சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. காசு கொடுக்காம கை கலப்புல இறங்கணும்னு வச்சுக்கோ, விஷயம் ரொம்ப விபரீதமாயிடும். ஆமா, அந்த சாமி நல்ல சாமி, உதவிக்கு ஆள் வந்தது. நம்ம தான் ஃப்ராடு சாமிங்களாச்சே, எல்லா பையனும் உதைக்க தான் வருவான். உதவாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ தாங்குவ, நான் எங்க இருந்தே தாங்கிறது? இப்ப போலீஸ் வந்தா என்ன பண்றதுன்னு தான் எனக்கு யோசனை. கேரளா மாமியார் வீட்டுல கொஞ்சம் உத சாப்பிட்டு மிச்சத்தை மெட்ராஸ் மாமியார் வீட்டுல சாப்பிட வேண்டியதுதான். நீங்க எல்லாம் சத்தம் இல்லாம வெளியே போகணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். முதலாளி, கொஞ்சம் இப்படி வரீங்களா? ஏண்டா, என் மடியில நிறைய பணம் இருக்கு. இப்ப நான் எடுத்து கொடுத்தா நான் தூங்கும் போது என் கூட வந்திருக்கிற சாமி திருடிடும். அந்த சாமி தான், நீங்களே பாருங்களேன். சாமியோட பார்வை சரியில்லையா? அதனாலதான் இந்த ரூம்ல யாரும் இல்லையே. இல்லையா? அங்க வந்தீங்கன்னா எடுத்து கொடுத்துருவேன். பூவா பூவா என்ன பண்றான்? எவடே என்ற ஞாயிறு? நான் கொடுத்த பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்காரு, இப்ப வந்துருவாரு. ஒரு கட்டங்காப்பி கூட. நீங்க வியாபாரத்தை பாருங்க, அவரு வந்துருவாரு. வாவீங்களா? 1 ரூபாய் காசு പള്ളിക്കട്ടിന ഇറക്കാൻ പറഞ്ഞ ആളാ. ഇതാ കിടക്കുന്നു, കണ്ടോ? ഒരു സാധനത്തിന് 1 രൂപയ്ക്ക് വാങ്ങിട്ട് വന്നെന്ന് പറഞ്ഞ 1.5 രൂപയ്ക്ക് വിൽക്കാം. 3 4 വിട്ടിട്ട് ഇവ എന്താ കണ്ട്? ഇതിന് മാത്രമല്ല, ഇവനങ്ങ് ചാവ് വന്നത് കേട്ടോ. ബ്രഹ്മചര്യ വ്രതം ഇരുന്ന് വരുന്ന അയ്യപ്പമാര് വീട്ടിലെ എത്ര ശുദ്ധത്തോട് പറഞ്ഞ അയക്കണം. ഇവന്റെ ഭാര്യയുടെ അടുത്ത് കിടന്നിട്ട് കുളിക്കാണ്ട് കൂടിയാണ് വരുന്ന അയ്യപ്പമാർക്ക് ഭക്ഷണം കൊടുക്കും. അയ്യപ്പൻ വ്രതം വിടോ? കണ്ടോലെ, കുറച്ച് ഭയന്ന് നടക്കണേ. എത്ര കൊല്ലമായാലും ஐயப்பன் விரதம் விடில்ல. இந்த அம்மா சொல்ற அடையாளத்தை வச்சு பார்த்தா அந்த 3 பேரும் தான் இங்க வந்து இந்த கொலையை செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க போய் போஸ்ட்மார்ட்டம் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு ஜீப் எடுத்துட்டு பம்பைக்கு வந்துருங்க. நான் இப்படியே கருமேல வழியா வந்துடுறேன்.
சுவாமி ஐயப்போ சுவாமி ஐயப்போ ஐயப்போ சுவாமியே ஐயப்போ சுவாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமி. ஏம்மா இந்த மாதிரி சின்ன பொண்ணுகளா மலைக்கு வரக்கூடாது. புனிதமான இடத்தை வந்து கலங்கப்படுத்துறீங்களே. ஏன் எங்களுக்கு ஐயப்பனை தரிசனம் பண்றதுக்கு ஆசை இருக்காதா? நெருப்புல ஈ உட்காரடன்னு ஆசைப்பட்டா விளைவு என்ன ஆகும்மா? பெரியவங்க எதுக்காக இந்த கட்டுத்திட்டத்தை வச்சிருக்காங்கன்னா, நீங்க இப்ப என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் ஐயப்பன் வகுத்த நீதின்னு சொல்ல போறீங்க. நாங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு அந்த ஐயப்பனே நேர்ல வந்து சொல்லட்டும். அப்புறம் நான் திரும்பி போயிடுறேன். சாமி சரணம். சாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பா, நான் 40 வருஷமா இந்த மலைக்கு வர்றேன். இப்போ உன் பேரை சொல்லி இப்படியெல்லாம் சில பேர் அநியாயம் பண்றாங்க. இந்த தடவை 18ஆம் படியோட என் வாழ்க்கைய முடிச்சிருப்பா. இனிமேலும் உன்னை கலங்கப்படுத்துறத என்னால தாங்கிக்க முடியாதுப்பா. இதுக்கெல்லாம் நீதான் முடிவு கட்டணும். சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. சாமியே ஐயப்போ. சாமியே ஐயப்போ. இப்படி ஒரு பொண்ணு இந்த நடுக்காட்டுல பாப்பேன்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. நீங்க எல்லாம் சாமிங்க தானே? மாலை போட்டிருக்கீங்க. நாங்களா போட்டுக்கிட்ட மாலை வேணும்னா மாத்திக்கலாமா? ஐயப்பா, பல பேர் புத்தி சொன்னதை கேட்காம வந்த எனக்கு தண்டனையை கொடுத்துறாத ஐயப்பா. என்னை காப்பாத்து ஐயப்பா. சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமியே சரணம் ஐயப்பா. ஐயோ ஐயப்பனை கூப்பிட்டா நமக்கேண்டா வம்பு? சாமியே சரணம் ஐயப்பா, நான் ஒண்ணும் தப்பு பண்ணல. ஐயப்பா, என்ன மட்டும் காப்பாத்து ஐயப்பா. ஏய், எங்கடா போற? நீங்க 2 பேரும் மட்டும் விளையாடுங்க. நான் யாராவது வர்றாங்களான்னு பாக்குறேன். சாமியே சரணம் ஐயப்பா. சாமியே சரணம் ஐயப்பா. சாமியே சரணம் ஐயப்பா. சாமியே சரணம் ஐயப்பா. நீ மட்டும் மெட்ராஸ்லயே என் கண்ணில் பட்டிருந்தீனா உன்னுடைய விலை 1 லட்சம். What a beautiful nose. வேண்டாம், என்ன அப்படி பார்க்காத. நான் கட்டி இருக்கிறது ஐயப்ப வஸ்திரம். நான் போட்டிருக்கிறது ஐயப்ப மாலை. வேண்டாம், என்ன அப்படி பார்க்காத. உன் கண்ணு கெட்டு போயிடும். இதுவரை நான் பார்த்து பொண்ணுங்க தான் கெட்டு போயிருக்காங்க. என் கண்ணு கெட்டு போனதே இல்லை. யாரா இவன்? பேசியே நேரத்தை வீணாக்கிடுவான் போல இருக்க. எவ்வளவு நேரமா பெருமூச்சு விடுறது? ஏய், ஆரம்பிக்கலாமா? சாமியே சரணம் ஐயப்பா. அட. சாமியே சரணம் ஐயப்பா. என்ன சாமியே சரணம் ஐயப்பா. சாமியே சரணம் ஐயப்பா. சாமியே சரணம் ஐயப்பா. சாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பனா? இது நிச்சயமா ஐயப்பனோட வேலைதான். ஐயப்பனோட வேலைனா தப்பா நடந்துட்டு நம்மள எடுத்துட்டு போனோம். எப்படியோ நமக்கு ஆகாரமாக வேண்டியவா புலிக்கு ஆகாரம் ஆயிட்டா. சரி வாங்கடா. ஐயப்போ ஐயப்பா. சுவாமியே சுவாமியே ஐயப்போ சரணமையப்பா. சுவாமியே ஐயப்போ. சுவாமியே ஐயப்போ. சுவாமி ஐயப்போ. சுவாமியே சரணமையப்பா. சுவாமி ஐயப்போ. சுவாமியே சரணமையப்பா. பயப்படாதம்மா. சாமி
நாங்க வரக்கூடாதுன்னு ஐயப்பனே உணர்த்திட்டாரு. அந்த பகவான் ஒளியா வந்து என் கற்பையும் என் இருமுடி இருக்கிற இந்த இருமுடியை கொண்டு போய் ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ணிடுங்க. நான் திரும்பி போறேன். என்ன மாதிரி பருவம் உள்ள மலைக்கு வரக்கூடாது. எனக்கு வந்த சோதனை அவங்களுக்கு ஒரு பாடமாகட்டும். அவரை ஆத்தீகனா மாத்திர சம்பவத்தை நினைச்சா உடம்பே புல்லரிச்சு போகுது. சொல்லுங்க சாமி, கேட்போம். சொல்றேன். அவருடைய மனைவி பேரு சரஸ்வதி. சரஸ்வதி. அந்த அம்மா தினமும் சாமி கும்பிடுறத பார்த்தா அடுத்தவங்க தன்னை அறியாம அந்த அம்மாவை கையெடு. விஜய் அப்படி ஒண்ணு மோசமானவன். அவனுக்கு கடவுள் கிடையாது. சாமி கும்பிடுறத அவன் ஆட்சேபனை பண்றது, இந்த சாமி கும்பிடுறத அவ பண்றது இல்லை. சரஸ்வதி, சரஸ்வதி இல்லையா? காப்பியை குடிச்சிட்டு அப்புறம் என்ன தூக்கம்? கைய கொடு, கேந்திரிக்கிறேன். அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு ஐயப்பனுக்கு விரதம். நான் கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு போய் சாமிங்கிற இல்லாத ஒண்ண கும்பிடுறத விட என்ன சுத்தலாம் இல்லையா? கணவன் தான் கடவுளுங்கிறாங்க. என்ன ஒரு தடவையாவது சுத்துறியா? கணவன் தாங்க கடவுள். சுத்து, என்ன விட்டுரு, எனக்கு வேலை இருக்கு. போ. அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சாமியை பத்தி அபிப்பிராய பேதம் இருந்ததை தவிர மற்ற எல்லா விஷயத்திலையும் ஒற்றுமையா இருந்தாங்க. பிரசவ காலம் வந்த உடனே அவளை ஆஸ்பத்திரியில் அட்மிட் செஞ்சான் விஜய். எஸ் மிஸ்டர் விஜய், பொசிஷன் இஸ் வெரி கிரிட்டிக்கல். இந்த ஆபரேஷன்ல தாயை காப்பாற்ற முடியுமா இல்ல குழந்தையை காப்பாற்ற முடியுமான்னு சொல்ல முடியாது. எனிவே யாரையாவது ஒருத்தரை காப்பாற்ற ட்ரை, பட் முடிவு பண்ண முடியாது. மிஸ்டர் விஜய், எதுக்கும் இந்த ஆபரேஷனுக்கு முன்னால உங்களுக்கு 4 வார்த்தை ஆறுதல சொன்னா நல்லா இருக்கும். ஏன் அப்படி பாக்குறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? நான் சந்தோஷமா இருக்கிறத விட நீதான் சந்தோஷமா இருக்க. நீ என்ன வேணும்னாலும் வேண்டிக்கோ, நிச்சயமா செய்யறேன். என்ன வேணும்னாலும் வேண்டிக்கலாமா? என்ன வேணாலும் வேண்டிக்கோ, நிச்சயம் செய்யறேன். இப்பவாவது சாமி இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? இப்பதாங்க மனசுக்கு சந்தோஷம். சரசு, ஐயோ சரசு, ஐயோ அம்மா, ஐயோ. ஆபரேஷன் பண்ணணும்னு முடிவான ஒரு கேஸ் வித்தவுட் சிசரியன் குழந்தை பிறந்திருக்குன்னா அது கடவுளோட செயல் தான். படிச்ச டாக்டர் நீங்களுமா கடவுளை நம்புறீங்க? Why not? ஓகே, எப்படியோ எல்லாம் நல்லபடியா. அது போதும். அவர் பக்தராயிட்டாரா? அதுதான் கிடையாது. இப்ப பாவிங்க தான் சாமி நல்லா இருக்காங்க. முதல்ல நல்லா இருந்தாலும் முடிவு நல்லா இருக்காது. என்னைக்காவது தண்டனை அனுபவிச்சே ஆகணும். சட்டத்துல இருந்து தப்பிச்சாலும் தெய்வ தண்டனையிலிருந்து தப்பிக்கவே முடியாது. அதுவும் ஐயப்பங்கிட்ட இருந்து நிச்சயமா யார். ஆமா சாமி, அந்த அம்மா வேண்டிக்கு சொல்லிட்டு அந்த வேண்டுதல் நிறைவேற்றலனா தப்பு இல்ல? ஆபத்தா இருந்த அந்த நேரத்தில் டாக்டர் 4 வார்த்தை சொன்னா நல்லதுன்னு சொன்னாரு. அப்படியே இருந்தாலும் 1000மோ 2000மோ உண்டில போடுறேன்னு வேண்டிக்க நினைச்சேன். என்னையும் குழந்தையும் மலைக்கு அனுப்புறதா உன்னை யார் வேண்டிக்க சொன்னா? வேண்டாங்க, ஐயப்பங்கிட்ட விளையாடாதீங்க. ஆபீஸ்ல வேலை நேரம். அப்போ என் வேண்டுதலை நிறைவேற்ற மாட்டீங்களா? இந்த பாரு, இந்த பிரச்சனையினால நமக்குள்ள மனக்கசப்பு வரக்கூடாது. வேணும்னா 5000 ரூபாய் உண்டியலுக்கு அனுப்புறேன். அவ்வளவுதான் என்னால செய்ய முடியும். ஐயப்பா, குழந்தை பிறந்த 5 வருஷமா நினைச்சதான் இருப்பேன். இல்லாத ஒரு தெய்வத்துக்கிட்ட ஏன்டா இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கியோ? இன்னும் எங்க இப்படி பேசுறீங்க? நீங்க என் நிறைவேற்றாம இருந்ததுனால நம்ம குழந்தை ஊமையானது போதாதா? ஓஹோ, உன் வேண்டுதல நிறைவேற்றாம போனதுனால நம்ம குழந்தை ஊமை ஆயிடுச்சா? ஆமா, நம்ம குழந்தை ஊமை ஆவறதுக்கு நீங்க தான் காரணம். நான் சபரிமலைக்கு போயிட்டு வர நம்ம குழந்தைக்கு பேச்சு வந்துடும் இல்ல? நிச்சயமா வந்துடும். நமக்குள்ள இருக்கிற இந்த ஒரே மனவேற்று மாறணுங்கிறதுக்காக நான் உன் வழிக்கே வர்றேன் சரசு. நான் மலைக்கு போறதா முடிவு பண்ணிட்டேன். ஐயப்பா, என் வேண்டுதலை நிறைவேற்றிட்டேன். ரைட். நான் சபரிமலைக்கு போறதா இருந்தா ஒரு நிபந்தனை. நான் மலைக்கு போயிட்டு வந்துட்டா நம்ம குழந்தைக்கு பேச்சு வந்துடும். நீ நம்புற இல்ல? நிச்சயமா நம்புறேன். நான் போயிட்டு வந்த பிறகு குழந்தைக்கு பேச்சு வரல? நிச்சயமா வந்துடும். அது ஓ நம்பிக்கை. வரலன்னா முன்னரே ஆரம்பிச்ச நீங்களே என்ன செய்யணும்னு முடிவே சொல்லிடுங்க. இங்க இருக்கிற சாமி படத்தை எல்லாம் தலையை சுத்தி வீட்டை விட்டு வெளியில ஏறிடும். இதுக்கு நீ சம்மதிச்சா நான் சபரிமலைக்கு போறேன். சம்மதிக்கிறேன். நான் வணங்குற ஐயப்ப
என்ன கைவிட மாட்டா. சரி, சபரிமலைக்கு போய் தான் சாமி கும்பிடணுமா? உள்ளூர்ல இருக்கிற ஐயப்பன் கோயிலுக்கு போனா பத்தாது? வாய் வழியா தாங்க சாப்பிடணும். ஓகே, குழந்தைய ரெடி பண்ண, நான் இப்பவே புறப்படுறேன். இப்பவே வா. புறப்படி. விரதம் இருந்து தாங்க போகணும். மாலை போட்டு கருப்பு வேட்டி வேஷம் போட்டு தான் போகணுமா? இல்லன்னா அந்த பகவான் ஏத்துக்க மாட்டாரோ? சரி சரி போடு. என்ன இது? பச்சை காய்கறி, அரிசி இதெல்லாம் சாப்பிட்டா எப்படி ஜீரணமாகும்? நீங்க கேட்டீங்களே விரதம் இருந்துதான் போகணுமான்னு, அதுக்கு பதில் இது. இதெல்லாம் சமைச்சு சாப்பிட்டாதான் ஜீரணம் ஆகும். அது போல முறைப்படி விரதம் இருந்து போனா தான் பக்தி பூர்ணமாகும். அரசு, இந்த மாலை தூங்கும் போது குத்துது, கழட்டி வச்சுட்டு காலையில போட்டுக்கவா? எனக்கும் ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும்னு. தூக்கத்துல இந்த தாலி ரொம்ப உறுத்துதுங்க, கழட்டி வச்சுட்டு காலையில போட்டுக்கவா? அரசு, கோவம் வருது இல்ல? புருஷனுக்கு அடங்கி நடக்கத்தான் மனைவி தலை வணங்கி தாலி ஏத்துக்கிறா. அது போல கடவுளுக்கு அடங்கி நடக்கத்தான் நீங்க மாலை போட்டிருக்கீங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் ஒண்ணும் இல்ல. இன்னும் சிலதுக்கெல்லாம் விளக்கம் சொல்றேன், மொத்தமா கேட்டுக்குங்க. கருப்பு வேஷ்டி கட்டிட்டு போறது காரணம் பாரபட்சம் இல்லாம ஜாதி மத பேதம் இல்லாத கடவுள் ஐயப்பன். எல்லாரும் சமமா வரணுங்கிறதுக்காகத்தான் கருப்பு வேஷ்டி. அது மட்டும் இல்ல, வீட்டு விளக்கான பெண்கள் உங்களை பார்த்தா மறைஞ்சுக்கிறதுக்காகத்தான் கருப்பு வேஷ்டி. போரும் போரும் காலட்சேபம். இதெல்லாம் சாமியை நம்புறவங்கிட்ட போய் சொல்லு. ரோட்ல போற எல்லாரும் சாமி சாமின்னு கும்பிடுறாங்க. மனுஷன் கும்பிடுறது மனசுக்கு சாமி கிட்ட ஐக்கியமாய் சொன்னதா நினைச்சிட்டியா? உன் எண்ணத்தை மாத்திக்க. விஞ்ஞான முறைப்படி 65 நாள் தப்பு பண்ணாம இருந்தா ஹெல்த்துக்கு நல்லது. ஒரு ஓவர் ஆயிலிங் பண்ண மாதிரி. இத நான் மனசுல விரதத்தை கடைபிடிச்சேன்னு தவிர சாமியை நம்பிக்கிட்டு இல்லை. எப்படா மலைக்கு போயிட்டு வந்து இந்த படத்தெல்லாம் தூக்கி எறிவன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, எப்ப மலைக்கு கிளம்பணும்? வர்ற 25ஆம் தேதி உங்களுக்கு இருமுடி. சரணமையப்போ தென்கட்டி சபரிமலைக்கு சாமியே ஐயப்போ சாமியே. சாமியே சரணமையப்பா. சாமியே ஐயப்பா, சாமியே ஐயப்பா, சாமியே ஐயப்பா, சாமி சரணம் ஐயப்பா. மலை மீது மணி ஓசை ஐயப்பா, மழை போல ஜனவெள்ளம் ஐயப்பா. மலை மீது மணி ஓசை ஐயப்பா, மழை போல ஜனவெள்ளம் ஐயப்பா. அலைதானோ தலைதானோ ஐயப்பா, அலைதானோ தலைதானோ ஐயப்பா. அடியார்க்கு அருள் கோடி செய்யப்பா. மலை மீது மணியோ, மழை போல ஜனவெள்ளம் ஐயப்பா. தொடங்கிடும் பேட்டையில் புது எண்ணமே, தொடர்கின்ற முன் வண்ணமே. திருப்பேரூர் தோடென்னும்
கால்நடை போட்டு பொறி போடும் கூட்டமே அழுதையில் நீராடி செல்கின்றவர் அழுதேற்றம் மலை மீது கல் கொள்ளிடும் குன்றத்தில் இடுகின்றவர் கல்லிடும் குன்றத்தில் இடுகின்றவர் கரிமலை அருள் தன்னை காண்கின்றவர் மலை மீது மணி தன்னை வணங்கி கத்தியில் பொன்னார் நீலிமலைதனில் ஏறி நடந்து சபரியை நெருங்கிடுவார் அங்கு நிலை பெறும் பீடம் சபரியை கண்டு கரங்குத்தி வணங்கிடுவார் 18 படியிலும் பூஜை நடத்தும் பக்தர்கள் 1 கோடி பரவசமானார் தம்மை மறந்தார் ஐயா உனிலாடி பெருஞ்சோதி ஆனந்த ஒளி வீசும் தினம் கண்டால் ஆதவன் திருக்கோலம் எரியும் ஜோதி சாமிய சரணம் சரணம் ஐயப்பா சாமிய சரணம் சரணம் பொன்னையப்பா சரணம் ஐயப்பா சாமிய சரணம் சரணம் பொன்னையப்பா சரணம் ஐயப்பா சாமிய சரணம் பொன்னையப்பா சரணம் ஐயப்பா சாமிய சரணம் சரணம் பொன்னையப்பா சரணம் ஐயப்பா ஐம்புலங்களை மனதை ஒருமைப்படுத்தி வரும் பக்தர்களுக்கு ஐயப்பனின் அருள் நிச்சயம் கிடைக்கும் அவனை ஏளனம் செய்வோரையும் அவன் பெயரைச் சொல்லி ஏமாற்றி திரிபவரையும் அவன் விட்டு வைப்பதே இல்லை ஐயப்பனே உலகின் சத்தியம் நீதி ஐயப்பனே உலகின் தர்மம்